ஓம் 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 ஸ்ரீ விக்னேஸ்வராய நமः. ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय ஸ்ரீமன்மகாதேவாய நமः. ஹரி ஓம். இன்றைய பொழுது நாம் பாடல் 4 திருவெம்பாவை உள்ள பொருளை பார்ப்போம். ஒன்னி சில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயன்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக யாமாட்டம் நீயே வந்து எண்ணி குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய் என்பது இப்பாடல். இதனுடைய பொருளை நாம் பார்ப்போம். இதிலே முதலிலே வீட்டில் துயின்று கொண்டிருக்கின்ற பெண்ணை நீராட அழைக்கின்ற பெண்ணானவள் புறத்தில் நின்று வீட்டு வாசலில் நின்று அழைக்கின்றார். என்ன என்று அழைக்கின்றார்? உன்னித்தில நகையாய். நகை நகையாய் என்றால் என்ன பொருள்னா பற்களை உடையவளே. அந்த பற்கள் எவ்விதமானது என்றால் உன்னி தில நகை என்றால் உள் நித்தில நகையாய் என்று வருகிறது. உள் நித்தில என்று வருகிறது. நித்திலம் என்றால் முத்துன்னு பேர். உள் என்றால் ஒளியுடைய முத்துன்னு அர்த்தம். உள் நித்திலம். உள் நித்தில நகையாய் ஒளி பொருந்திய முத்தை போன்ற பற்களை உடையவளே என்று இங்கு அழைக்கின்றார். அழைத்த பிறகு அடுத்து சொல்லுவது இன்னும் புலந்தின்றோ, இன்னுமா பொழுது போகல, விடியவில்லை, இன்னுமா விடியவில்லை என்று சொல்லிட்டு அவள் சொல்லுகின்ற பொழுது வீட்டிற்குள் இருக்கின்றவள் அவளை பார்த்து கேட்கின்றார். வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ? வண்ண கிளி மொழியார் வெளியில் இருக்கிறாளே தோழிகள், அந்த தோழிகளை வீட்டுக்குள் இருக்கிறவ சொல்லி அழைப்பது எப்படின்னா வண்ண கிளி மொழியார். அழகிய கிளியின் பேச்சை ஒத்த பேச்சுடைய நம் கூட்டத்து பெண்கள் அனைவரும் வந்து விட்டார்களா? நம் கூட்டத்து பெண்கள் அனைவரும் வந்து விட்டார்களா என்று எழுப்ப வந்தவளை பார்த்து உள்ளிருப்பவள் கேள்வி கேட்கின்றார். இதில் என்ன பொருள்? அடியார் கூட்டம் அத்தனை வந்துடுதா என்பது இங்கு பொருளாக அமைகிறது. அடுத்து வருவது மறுமொழி சொல்லுகின்றார். புறத்தில் இருப்பவள் எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம். எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம் என்பது அந்த தமிழ் சொல்லுக்கு எண்ணி பார்த்து, எண்ணி கொடு, எண்ணி பார்த்து வந்தவர்கள் இத்தனை பேர் என்று கணக்கிட்டு உனக்கு உள்ளவாறு சொல்லுவோம். வந்தவர்கள் எத்தனை பேர் நான் எண்ணிட்டு எத்தனை பேர் வந்தார்கள் நான் சொல்றேன். ஆனா நான் எண்ணுகின்ற காலம்னு ஒன்று இருக்குல்லையே, அவ்வளவும் அந்த சிறு பொழுது அந்த காலத்திலே கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. அதுவரையில் அவ்வளவும் என்ற தமிழ் சொல்லுக்கு அந்த இடத்துல அதுவரையில்
கண்ணை துயின்று அவமே வீணாக, அவமே என்ற தமிழ் சொல்லுக்கு வீணாக காலத்தை போக்காதே. ஏன் தெரியுமா? விண்ணுக்கு ஒரு மருந்தை, தேவர்களுக்கு ஒப்பற்ற மருந்து போன்றவனை என்று வருகிறது. இது எந்த நிகழ்வை இங்கு சொல்லுகிறது என்றால், பார்க்கடல் நிகழ்வை இங்கு சொல்லுகிறது. பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறார்கள். பார்க்கடலை கடைகின்ற பொழுது அமுது வெளிப்படுகிறது. அந்த பார்க்கடலிலிருந்து வருகின்ற அந்த அமுது என்ன செய்யும் என்றால் இரண்டை செய்யும். ஒன்று, தேவர்கள் என்றாலே இன்பம் தேடுகின்றவர்கள், எனவே சிற்றின்பை விளைவிப்பது. தேவர்கள் அவர்கள் இன்பத்தை தேடுகின்றவர்கள், அது சிற்றின்பம். எப்படி பூலோகத்தில் புலன் வழி இன்பத்தை அனுபவித்தால் அதுவும் சிற்றின்பமோ, தேவலோக இன்பமும் சிற்றின்பம் தான். எனவே அந்த பார்க்கடல் அமுதானது சிற்றின்பத்தை விளைவிக்கும். இரண்டாவது என்ன செய்யும்? இறப்பை தடை செய்யும். இறந்து போகாமல் தடை செய்யுமா, அவ்வளவுதான். இது பார்க்கடல் அமிர்து. ஆனால் இங்கு இறை அமுதுன்னு ஒன்று இருக்கிறது இல்லையா? சிவபெருமானாகிய அந்த இறை அமுது இருக்கே, அது இரண்டு நிகழ்வை செய்யும். ஒன்று, பேரின்பத்தை தரும், அது சிற்றின்பம். தேவர் அந்த பார்க்கடல் அமுது, இறைவனாகிய அமுது இருக்கிறதே, அது பேரின்பத்தை தரும். அடுத்து என்ன செய்யும்? மரணமில்லா பெருவாழ்வு தரும். அது இறப்பை தடை செய்யுமே தவிர மரணமில்லா பெருவாழ்வை தராது. பார்க்கடல் அமுது, இறைவனாகி அமுது என்ன செய்கின்றார்? மரணமில்லா பெருவாழ்வு, மோட்ச நிலை, அதை தரும். பேரின்பமும் நித்தியத்துவத்தையும் தரக்கூடியதாக இறை அமுது இருக்கிறது. அப்படியாப்பட்ட இறை அமுதை அந்த தேவர்கள் தேடவில்லை. என்ன தேடினார்கள்? சிற்றின்பத்தை விளைவிக்கக்கூடியதும் தாங்கள் பெற்ற அந்த சரீரமானது மரணத்தை அடையாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த அமுதை தேடினார்களாம். பாருங்கள். ஆனாலும் அந்த விண்ணோர்களாகிய தேவர்களுக்கு இறைவன் மருந்தாகினானாம். மருந்து என்றால் என்ன அர்த்தம்? நோய் என்று வருகின்ற பொழுது அந்த நோயை தீர்க்கின்ற ஒன்றுக்கு பேர் மருந்தல்லவா? இந்த பார்க்கடலை கடைகின்ற பொழுது அந்த அமுதோடு நஞ்சும் சேர்ந்து வருகிறது. ஆலகால விஷம் என்று சொல்லுவார்கள். அந்த நஞ்சு வெளிப்படுகின்ற பொழுது இந்த தேவர்கள் கூட்டமெல்லாம் சென்று சிவசிவா என்று அந்த இறைவனை தஞ்சம் புகுந்த பொழுது, எப்படி நோயுடையவன் மருத்துவனை, தன் நோயை தீர்க்கின்ற அந்த மருத்துவன் இடத்தில் சென்று ஐயா மருத்துவரையா என்று கூவுவது போல, தேவர்கள் அந்த ஈசனை ஐயா ஐயா என ஓங்கி ஐயா ஐயா என்று அழைத்தார்களாம் அந்த சிவனை. ஈசன் அந்த ஆலகால விஷத்தை தேவர்களை அது பாதிக்காமல் தான் எடுத்து அவர்களுடைய குறையை தீர்த்தார். விஷஜே பவரோகினா, பவ என்றால் சம்சாரம், ரோகம் என்றால் நோய். ஜனன மரணம் என்ற அந்த நோய்க்கு விஷக்கு மருத்துவனாக இருப்பவன் அந்த ஈசன் சிவபெருமான். விஷஜே பவரோகினாம் என்று சொல்லுவார்கள். அந்த மருத்துவனாகிய அந்த ஈசனிடத்திலே இந்த தேவர்கள் கூட்டம், அவனே அமுது, அந்த அமுதை உண்டால் பேரின்பம் கிடைக்கும், மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். ஆனால் இந்த தேவர்களோ சிற்றின்பத்தை விளைவிக்கக்கூடியதும் இறப்பை தடை செய்யக்கூடியதுமாகிய அந்த அமுதத்தை தேடினார்கள். அது தேடுகின்ற பொழுது நோய் போன்று அவர்களை தாக்கக்கூடிய அந்த ஆலகால விஷம் வந்தது. அமிர்தத்தை உண்டுவிட்டால் பரவாயில்லை, ஆனால் அந்த அமிர்தத்தை பெறுவதற்கு முன்பே ஆலகால விஷம் வந்தது. அந்த ஆலகால விஷமானதை என்ன செய்கின்றார்? இவர் எடுத்து அவர்கள் குறை தீர்த்தார். அதனால்தான் விண்ணோர்க்கு ஒரு மருந்தை, விண்ணோருக்கு ஒரு மருந்தை. பாருங்கள், தேவர்கள் அதை தான் வேண்டி இருக்கிறார்கள். யாரிடத்திலே? இறைவனிடத்திலே.
லோகத்திலும் அந்த தேவர்கள் போன்றே மக்கள் உள்ளார்கள். என்ன? சிற்றின்பத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாகவும் பெற்ற உடல் இறப்பை அடையாமல் இருப்பதற்காகவும் இறைவனை வேண்டுகின்றார்கள். தேவர்கள் போன்றே இறைவனிடத்தில் வேண்டுதலை வைக்கின்றவர்கள். ஆனால் அன்பர்கள் அவ்வாறா இல்லை. இறை அமுதை பருக நினைக்கின்றவர்கள். அந்த இறை அமுதை பருக நினைக்கின்றவர்களுக்கு அவன் என்ன செய்கின்றான்? பேரின்பத்தையும் மரணமில்லா பெருவாழ்வாகிய மோட்சத்தை தருகின்றான் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். விண்ணோருக்கு ஒரு மருந்தை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து வருவது என்ன? வேத விழுப்பொருளை, வேதத்திற்கு சிறந்த பொருளாக இருப்பவனை. வேதம் என்றால் சாஸ்திரம். அது புலன் மனம் கடந்து இருக்கின்ற ஒன்றான அந்த இறைவனை பொருளாக கொண்டிருக்கிறது. அதான் வேத விழுப்பொருளை என்று இங்கு சொல்லுகின்றார்கள். அந்த வேத விழுப்பொருள் என்பது யாரால் நமக்கு வெளிப்படும் என்றால் ஞான ஆசிரியரான குருவால் வெளிப்படும். ஞான ஆசிரியனாகவும் தோன்றியிருப்பவன் யார் என்றால் அந்த இறைவன் தான். எனவே வேதத்திலே சொல்லப்படுகின்ற பொருளாக இருப்பவனும் அந்த பொருளை உரைக்கக்கூடிய ஆசிரியனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் யார்? அந்த ஈசன் என்று இங்கு பொருள் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை. இங்கு கண்ணுக்கு இனியான் என்று வருகின்ற பொழுது புறம் அகம் என்று வருகிறது. புறக்கண் அகக்கண். முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் என்று சொல்வார். அகத்தி கண்கொண்டு பார் என்று சொல்லுவார்கள். அந்த புறக்கண்களால் அதை இறைவன் திருவுருவத்தை காணுகின்ற பொழுதும் அழகன் அவன். யோகிகளும் அடியார்களும் உள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை காணுகின்றார்கள். அகக்கண் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அந்த கண் கொண்டு பார்க்கின்ற பொழுதும் இனியானாக இருக்கின்றான். கண்ணுக்கு இனியானை என்று சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுகின்றால், பாடி கசிந்து உள்ளம். அப்படியாப்பட்ட அந்த இறைவனை பாடி கசிந்து என்று சொல்லிட்டு உள்ளம் நின்று, இந்த இடம் இனி கவனிக்க வேண்டும். பாடி கசிந்து, அங்க பாடி என்று எடுத்து கொண்டுட்டு பாட வேண்டும். அடுத்து என்ன பொருள் எடுக்கவில்லை என்றால் உள்ளம் நின்று, உள்ளம் நெக்கு கசிந்து என்று எடுத்த வேண்டும். எப்படி பாடுதல் வேண்டும்? பாடி என்று வந்தது, பாட வேண்டும். பாடுவதற்கு முன்பு என்னென்ன நடக்கணும்? உள்ளம் நின்று, அதற்கப்புறம் உள்ளம் நெக்கு கசிந்து. இது நாம் பொருள் எடுக்க வேண்டும். உள்ளம் நின்று என்றால் என்ன பொருள்னா, நம்முடைய உள்ளமானது புற செயல்களை பற்றாமல், புற விஷயங்களை பற்றாமல் நின்று. இறைவனை பாட வேண்டும் என்றால் மனம் என்பது புற விஷயங்களை நோக்கி ஓடுதல் கூடாது. எனவே புற விஷயங்களை பற்றாமல் உள்ளம் நின்று. அடுத்து என்ன வேண்டும்? உள்ளம் நெக்கு என்றால் அப்படியே உள்ளம் என்பது உருகுதல், நெக்கு. அதற்கப்புறம் கசிந்து. நெக்கு என்றால் இறை ஈடுபாட்டில் ஈடுபடுதல். புற ஈடுபாட்டில் உள்ளம் நின்று, அதாவது அதை நோக்கி செல்லாமல். உள்ளம் நெக்கு என்றால் இறைவனை நோக்கி நின்று, அதற்கப்புறம் கசிதல். இவ்வாறு இறைவனை நோக்கி நின்று உள்ளம் கசிகின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால் சொல்லுவார்கள், வெண்ணெய் உருகும் பொழுது நெய் மனம் கமழும். சரியா? கற்குண்டு நம் நாக்கிலே கரையும் பொழுது இனிப்பு சுவையை எழுப்புகிறது. நம் உள்ளம் உருகும் பொழுது
நெஞ்சம் கசிந்து கரையும் பொழுது இறை இன்பம் நம்முள்ளே உதிக்கும். புரிஞ்சு கொள்ளுங்கள். 2 உதாரணம் பார்த்தோம். வெண்ணெய் உருகும் பொழுது அப்பொழுதுதான் நெய் மனம் உதிக்கும். சரியா? கற்கண்டு நாவிலே கரையும் பொழுதுதான் இனிப்பு சுவை எழுகிறது. சரியா? 2 உதாரணம். இப்பொழுது கருத்துக்கு வருகின்ற பொழுது, நம் உள்ளம் உருகும் பொழுது, நெஞ்சு கசிந்து கரையும் பொழுது இறை இன்பம் நம் உள்ளே உதிக்கின்றது. நன்னா புரிஞ்சுங்க. கருணையே நோக்கி கசிந்து உளம் உருகி கலந்து நான் வாழுமாறு அறியேன். மாணிக்கவச்சக பெருமானி திருவாச்சகத்தில் சொல்றார். என்னன்னா, கருணையே நோக்கி, இறைவனுடைய கருணையை நோக்கி, அதாவது உள் நெக்கு என்று இந்த பாடல் வந்தது இல்லையா? அந்த நெக்கு என்றால் பரம கருணையாக இருக்கிற அந்த ஈசனையே மனம் என்ன செய்யணும்? அவன் கருணையை நோக்கி நிற்கிறதுன்னு அர்த்தம். அதான் உள் நெக்கு. அவன் பரண கருணையை நோக்கி நிற்கணும். அவ்வளவுதான். நம் பக்தர்களுக்கு அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் முடியாது. அந்த இறைவனுடைய கருணையை நோக்கி நின்று நாம் இருந்தால் அதனால் என்ன நடக்கிறது என்றால், நம்ம உள்ளம் கசிந்து உருகுமா. அந்த உள்ளம் கசிந்து உருகுகின்ற பொழுது நமக்குள் ஒன்று உதிக்கிறது. என்னது? இறை இன்பம். அப்பொழுதுதான் இறை என்ற அந்த இன்பத்தை உயிரானது அனுபவம் பெறும். இறைவனானவன் எப்படிப்பட்டவன்? எண்ணத்திற்கு எட்டாதவன். எண்ணத்திற்கு எட்டாத இறைவன் நம்முடைய உள்ளமாகி இதயத்தில் இலங்குகின்றார். நம் எப்பொழுது உள்ளம் என்பது கசிகிறதோ அப்பொழுது என்னாகலாம்? இறை இன்பத்தை நாம் அனுபவமாக பெறலாம். ஆனா அதற்கும் என்ன தேவைப்படுறதுன்னா, அவனுடைய இன்னருள், அவனுடைய அருள் தான் தேவை. எனவேதான் அவன் கருணையை நோக்கி நிற்கிறத தவிர நமக்கு வேற வழி கிடையாது என்று சொல்லுகின்றார். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ பாவியனுடைய ஊனை உருக்கி உள் ஒளி பெருக்கி உலப்பிலாய் ஆனந்தமாய் தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என்று சொல்கின்றார். பிள்ளையின் பசி அறிந்து பால் ஊட்டும் தாய் போல பரிவு காட்டும் பரம கருணையாக இருக்கிறவன் யார்? இறைவன். ஆக உள்நெக்கு என்ற சொல்லுக்கு அவன் கருணையை நோக்கி எதிர்பார்த்து இருக்கிறது. குழந்தை பசின்னு வந்துடுதுன்னா தாயின் முகத்தை நோக்கி நிற்குமா? அவ்வளவுதான் தெரியும் குழந்தைக்கு. அந்த முகத்தை நோக்கி அந்த முகத்தை, தாயின் முகத்தை நோக்கி நிற்கும். குழந்தைக்கு பசிக்கிறதுன்னு அந்த முகத்தை பார்த்து தாய்மை என்ற அந்த கருணை பால் சுரக்கும். அவள் ஸ்தனபாரத்தில் அந்த குழந்தைக்கு பாலை கொடுப்பாள். அதுபோல இறைவனுடைய அந்த கருணையை நோக்கி நிற்கிறத தவிர பக்தர்களுக்கு அதை தவிர வேற வழி கிடையாது. அந்த கருணையை நோக்கி நிற்கிறது தான் உள்நெக்கு. அப்படி நிற்கின்ற பொழுது அவனுடைய கருணையாலே நம்முடைய உள்ளம் கசிய ஆரம்பிக்கிறதா. இந்த உள்ளம் கசிகின்ற பொழுது அந்த உள்ளத்திற்குள் மறைபொருளாக இருக்கிற இறைவனாகிய அந்த இன்பத்தை உயிரானது அன்பர்களானவர்கள் பருக ஆரம்பிப்பார்களாம். இதுதான் இதற்குள்ள இருக்கிற பொருள். உள்நெக்கு கசிந்து உருக அவ்வாறாக பாடி அவனுடைய அந்த தன்மையை பாடுதல் வேண்டும். அவ்வாறாக பாடுகின்ற பொழுது என்ன நடக்கிறது? அவனுடைய பேரின்பத்தை நாம் பெறலாம் என்பது இதற்குள்ள இருக்கிறது. ஆனால் இந்த வீட்டிற்குள் இருக்கிற பெண் வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று கேட்டால் அல்லவா, எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம்
எத்தனை பேர் வந்தார்கள் என்று நான் எண்ணி சொல்லுகின்றேன் உள்ளவாறு என்று சொல்லுகின்ற பொழுது, இப்பொழுது இந்த பெண்ணானவர் சொல்கின்றேன் என்று சொல்லிட்டு இந்த விடியற்காலை பொழுது எதற்காக என்று ஒரு கேள்வி வருகிறது. எத்தனை பேர் வந்தார்கள் என்று எண்ணிக்கொள்வதற்காகவா இந்த விடியற்காலை பொழுது இருந்தது? இல்லையே. உள்ளம் நின்று புற உலகத்தை நோக்கி செல்லாமல் நின்று உள் நெக்கு இறைவன் பரம கருணையை நோக்கி நின்று அவன் கருணையினால் உள்ளம் கசிந்து உருக உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த இறை இன்பத்தை பருக வேண்டிய காலம் அல்லவா இது? இப்பொழுது போய் எண்ணிக்கொண்டிருக்கலாமா என்று நினைந்து மறுபடியும் அந்த பெண் சொல்லுகின்றார், புறத்தில் இருக்கிற பெண் சொல்லுகின்றார், யாமாட்டோம், நாங்கள் அதை செய்வதற்கு இயலாதவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் அங்கு இறை இன்பத்தை பருக நினைக்கின்ற பொழுது எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் எண்ணுகின்ற வேலையை யாமாட்டோம், நீயே வந்து எண்ணி குறையில் துயில், ஆகையால நீயே எழுந்து வந்து எண்ணி பார்த்து தொகை குறைந்தால் மறுபடியும் போய் தூங்கு என்று சொல்லுகின்றார். என்றால் என்ன அர்த்தம்? நாம் வந்தது இறை இன்பத்தை பெறுவதற்காக தான். அதை விடுத்து மற்றதை எண்ணிக்கொண்டிருக்கிறது இங்க முக்கியம் கிடையாது. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, புற விஷயத்தை குறித்து அதிகமாக சிந்தனை செய்து கொண்டிருந்தால் நாம் இறை இன்பத்தை தொலைத்து விடுவோம், இன்பத்தை பெற முடியாது. ஏனென்றால் கசிந்தால்தான் இன்பத்தை பெற முடியும் என்ற காரணத்தினால் ஏலோரோ எம்பாவா என்று சொல்லி இந்த பாடல் முடிவடைகிறது. அடுத்த பாடல் 5. இந்த பாடல்ல என்னென்ன விஷயம் வருகிறதுன்னு பார்க்கலாம். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பால் ஊறும் தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிய கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய்க்காய் ஏலம் குழலி பரிசு ஏலோர் எம்பாவா என்பது 5வது பாடல். இதில் என்ன விஷயம் வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது, மால் அறியா என்றால் விஷ்ணு பகவானாலும் அறிய முடியாத, நான் முகனும் காணா, நான்முகன் 4 முகங்கள் கொண்ட பிரம்மாவாலும் காண முடியாத மலையினை. மலையினை என்றால் இங்கு ஈசனை குறிக்கிறது, இறைவனை. நாம் போல் அறிவோம் என்று, நாம் போல் அறிவோம் என்று என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா, நாங்கள் தான் அறிந்து கொள்வோம் போல், அவர்கள்லாம் அறிந்து கொள்ள முடியாது, நாம் அறிந்து கொள்வோம் போலும் என்று நாம் பேசினால் உள்ளம் பொக்கங்களே பேசும். உள்ளம் பொய் வார்த்தைகளையே பேசும். பொக்கங்களே என்றால் பொய் வார்த்தை, உள்ளம் பொக்கங்களே பேசும், உள்ளம் பொய் வார்த்தையே பேசும் என்று பாலூரும் தேன்வாய், பாலோடு தேன் சேர்ந்தது இனிப்பது போல இனிக்க பேசுகின்ற வாய் உடையவளே படரி படிரி, படிரி என்றால் வஞ்சகத்தை உடையவளே கடை திறவாய், வாசற்கதவை திறவாய் என்று இந்த பாடல்ல முதல்ல வருகிறது. அடுத்து என்ன வருகிறது? இறைவனுடைய கோலம், அவனுடைய திருக்கோலம். ஞாலமே, ஞாலம் என்றால் பூமி, பூமியில் உள்ளவர்களோ, விண்ணே என்றால் மேலுலகத்தில் இருப்பவர்களோ, பிறவே மற்ற லோகத்தில் இருக்கிறவர்களோ, அறிவறியான் கோலமும் அறிந்து கொள்ள முடியாத இறைவனுடைய திருக்கோலத்தையும், நம்மை ஆண்டு கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும், நம்மை ஆண்டு கொண்டு அருளி, கோதாட்டும் என்றால் நம் குற்றத்தை போக்கும் சீலமும் அவனுடைய குணத்தையும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும்,
சிவனே சிவனே என்று உரத்து ஓலமிட்டு கதறினாலும் உணராய் உணராய் கான். அந்த குறிப்பையும் உணர்ந்து கொண்டாய் இல்லையே. ஏலம் குழலி பரிசு. ஏலம் குழலி என்றால் மயிர் சாந்து பூசி மணக்கின்றதா அவருடைய கூந்தல்களில். அதான் ஏலக்குழலி. குழலி என்றால் கூந்தல் உடையவள். ஏலக் என்றால் அந்த முடியிலே சாந்து பூசப்பட்டு மணக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏலக்குழலி பரிசு என்றால் தன்மை இதுதான். தன்மை இதுதான் என்ன அர்த்தம்? இறைவனை சிவனே சிவனை என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான். இதுதான் உன் தன்மையா என்று சொல்வது போல் இப்பாடல் அமைந்திருக்கிறது. இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். மால் அறியா நான்முகனும் காணா. திருமாலும் பிரம்மதேவனாலும் காண முடியாதவனாக இருக்கின்ற மலையினை, இறைவனை. இங்கு மலையினை என்றால் இறைவன். இதனுடைய உட்பொருள் என்ன? பொருள் செல்வம் நமக்கு ஒரு மயக்கத்தை தரும். என்ன மயக்கம்? பொருளால் அனைத்தையும் நாம் வாங்கிவிட முடியும், வாங்கி அதை உணர்ந்து விட முடியும் என்று ஒரு மயக்க உணர்வு வரும். பொருளுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இந்த மயக்க உணர்வு இருக்கின்ற பொழுது அவனை அறிய முடியாது. இது ஒரு தாத்பரியம். இரண்டாவது, நான்முகனும் காணா என்றால் என்ன அர்த்தம்னா, நான்கு முகங்கள், பல முகம், பல்விதமான விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மனம். அதான் நான்கு முகம். நான்கு திசைகளிலும் என்னாகிறது? அது ஓடத்தான். அது என்ன இது என்னன்னு ஓடுகிறதா. நான்முகமும் அதுதான் பல முகங்களாக வெளிச்செல்லுகின்ற ஒருமுகப்படாத மனதினாலும் இறைவனை காண முடியும். இது தாத்பரியம். முதல்ல ஒரு தாத்பரியம் பார்த்தோம். பொருள் செல்வத்தாலோ கல்வி செருக்காலோ இறைவனை காண முடியாது என்று பார்த்தோம். ஆனால் இங்கு என்ன தாத்பரியம் பார்க்கின்றோம்? இந்த பாடலிலே மயக்க உணர்வினாலோ ஒருமுகப்படாத மனதினாலோ இறைவனை காண முடியாது என்று தாத்பரியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் மாலறியா நான்முகனும் காணா மலையினை. அப்படியாப்பட்ட இறைவனை நாம் போல் அறிவோம் என்று, நாங்கள் தான் அறிந்து கொள்வோம் போலும், அவர்கள்தான் அறியல, நாங்கள் தான் அறிந்து கொள்வோம் போலும், நம்ம அறிஞ்சிடுவோம் இல்லையா என்று நாம் பேசினால் அது வேடிக்கையான பொய்ப்பேச்சு அல்லவோ. உள்ளம் பொக்கங்களே பேசும், வேடிக்கையாக பேசுகின்ற பொய்ப்பேச்சு அது. இறைவனை கண்டுவிட முடியுமா? அப்படி அவள் பேசுகின்ற பொழுது அந்த தோழிகள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள்? அவளுடைய பேச்சை கேட்டார்கள். அந்த பேச்சில் என்ன ஒரு இனிமை இருக்கிறது! அந்த இனிமை எப்படியாப்பட்ட பாலும் தேனும் கலந்தது போல் அந்த சுவை இருப்பது போல் அவளுடைய பேச்சு இருந்ததான். அதான் பாலூரும் தேன்வாய். அவள் பேசுகின்ற பொழுது, அந்த இறைவனை பற்றி பேசுகின்ற பொழுது அவ்வளவு இனிப்பாக இருந்ததாம் உள்ளத்திற்கு. எனவேதான் பாலூரும் தேன்வாய், அதாவது இனிப்பான பேச்சை உடைய வாய் உடையவளே என்று இங்கு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். படிரி, ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உறங்கிக் கொண்டிருக்கிறாய். இறைவனே அவ்வாறாக பேசியவள் உறங்கலாமா? உறங்குதல் என்றால் என்ன அர்த்தம்? தமோ குணத்திலே ஈடுபடுதல் அர்த்தம். அந்த தமோ குணம் நம்மிடத்தில் மேலோங்குகின்ற பொழுது நமக்கு உறக்கம் வருகிறது. ஆனால் சத்துவ குணம் மேலோங்குகின்ற பொழுதுதான் நமக்குள் தெளிவும் இறைவனை பற்றிய அறிவும் அவனை பெற வேண்டும் என்ற துடிப்பும் ஏற்படும். எனவே தமோகுணம் மேலோங்கி இருக்கிறது சரியா? பேச்சில் விவேகம் இருப்பது போல் இருக்கு,
ஆனால் தமோகுணம் ஏற்றமாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தாயிற்று. சிவசிவான்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பிட்டுட்டு நல்லா காலை நீட்டிக்கிட்டு தூங்கி பழகிட்டோன்னு வச்சிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டுக்காக சிவசிவான்னு சொல்கிற ஒரு தன்மை வந்துடும். அது எவ்வளவு பெரிய குற்றம்! வந்ததோ அவனை அனுபவம் பெறுவதற்காக, யாரை? இறைவனை அனுபவமாக பெறுவதற்காக பிறப்பெடுத்து வந்துவிட்டு எல்லா வாய்ப்பும் கிடைத்து அவனை நினையாமல் மனம் தமோகுணத்தில் விழுந்து விட்டால், இந்த தமோகுணத்துக்கும் சத்துவகுணத்திற்கும் புறத்தில் பார்த்தால் ஒரு ஒற்றுமை போலவே இருக்கும். தியான வகுப்பிற்கு சொல்லுகின்ற பொழுது காலையில் தியான வகுப்பு வைத்தோம் என்றால் தமோ குணத்தில் இருக்கிறவனும் செவுத்து பக்கம் சாஞ்சி அப்படி உட்காந்துக்கிட்டான்னு வச்சுங்களா, அசையாமல் இருப்பான். சத்துவகுணத்தில் இருக்கிறவனும் அசையாமல் இருப்பான். ஆனால் சத்துவகுணத்தில் இருக்கிறவன் தியானத்தில் உள்ளம் என்னாகிறது? இறைவனிடத்திலே ஒன்றுபட்டு நிற்க முயற்சிக்கும். தமோ குணத்தில் இருக்கிறவன் அந்த தியானத்தில் இருக்கின்ற பொழுது அப்படியே உறக்க நிலைக்கு போயிடுவான். ஆனால் இருவரும் அசையாதது போலவே இருக்கும். ஆன்மீக வாழ்க்கையில் இது பெரிய என்ன சொல்றது இடர். இது பேச்சின்னமோ உயர்ந்ததாக இருக்கிறது, ஆனால் உறக்கத்தை உன்னால் விட முடியவில்லையே என்று இங்கு எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். எனவே இது வஞ்சனை தானே. படியிரி வஞ்சனை உடையவளே கடை திறவாய் என்று சொல்லுறார். வாசற்கதவை திறவாய். அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? இறைவனுடைய கோலம் பேசப்படுகிறது. கோலம் என்றால் திருக்கோலம். ஞாலமும் இந்த பூமியில் உள்ளவர்களும், விண்ணே விண்ணோரு உலகத்தில் இருப்பவரும், பிறவே வேறு உலகத்தில் உள்ளவர்களும் முயன்று அறிந்து கொள்வதற்கு ரொம்ப அரியவன் அவன். எனவே அறிவறியான் கோலமும் அவன். அந்த திருக்கோலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும். அவன் திருக்கோலத்தை பாடுதல். அடுத்து அவன் திருவுருவத்தை மட்டும் பாடினால் போதுமா? அவனுடைய சீலம், அவனுடைய குணத்தையும் பாடணும். உருவமும் அழகு, அவனுடைய குணமும் அழகு. இரண்டுமே அழகு புரிந்ததாக இருக்கணும் இல்லையா? உருவம் அழகாக இருந்து குணம் அழகற்றதாக இருந்தால், அதான் பாம்பு படம் எடுக்கின்ற பொழுது ரொம்ப அழகா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கிறது? விஷம் இருக்கும். அதுபோல் உருவம் என்னவோ பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கிறது, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? குணம் என்பது மிக மோசமா இருக்கிறது. எனவே ஒருவரிடத்தில் குணமும் ஏற்றம் பெற்றிருக்க வேண்டும், உருவமும் ஏற்றம் பெற்றிருக்க வேண்டும். குணத்திற்கு ஈடான உருவம் இருந்ததுன்னா அது பொருந்திய உருவம்னு பேர். ஆனா குணம் கெட்டு உருவம் மட்டும் அழகாக இருந்தால் அது பொருந்தாத உருவம் என்று பேர். எனவே நாம் ஈவன் திருமணத்துல தச பொருத்தத்துல குண பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். குணத்தினால்தான் மனிதன் ஒன்றுதல் வேண்டும். உருவம் என்பது கால வெள்ளத்தில் மாறக்கூடியது. ஆனால் ஒரு மனிதன் நீடித்த ஒரு உறவு வேண்டும் என்றால் குணப்பொருத்தம் தேவை. எனவே குணத்துக்கு ஈடான உருவம் இருக்கிறது சிறப்பு. ஆனால் உருவம் நல்ல அழகாக இருந்து குணம் கேடாக இருந்தது என்றால் அது பாம்புக்கு சமமானது. உள்ள விஷம் இருக்கு, வெளியே அழகு இருக்கு. ஆனால் ஈசன் எப்படியாப்பட்டவன் என்று பார்க்கின்ற பொழுது அவனுடைய கோலமும் சீலமும் மிக உயர்ந்ததான். அந்த கோலம் திருக்கோலம் இருக்கிறதே, அந்த திருக்கோல அழகு, அந்த திருக்கோல அழக எப்படியாப்பட்டது என்று விவரிக்க முடியாத அளவுக்கு அழகு பொருந்திய திருக்கோலமாம் ஈசனுடைய திருக்கோலம். எனவேதான் பூமியில் உள்ளவர்களும் விண்ணோர்களும் பிற உலகத்தில் உள்ளவர்கள் கூட அவன் திருக்கோல அழக முழுமையாக அறிய முடியாதவர்களாக இருக்கிறார்களாம். அதான் அறிவறியான் கோலமும். அந்த திருக்கோலத்தை நம்ம பாடணும் இல்லையா? அந்த திருக்கோலம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதுபோல அவனுடைய சீலம், அவனுடைய குணமும் உயர்ந்ததாம். அந்த குணம் என்ன செய்யும்? நம்மை கோதாட்டும்.
கோதாட்டம் என்றால் நம் குற்றங்களை போக்கக்கூடிய குணம். ஒரு சில மனுஷால நம்ம நினைச்சாலே அவங்களுடைய குண ஏற்றத்தை பார்த்து நம்முடைய மனசுல இருக்கிற தீய குணங்கள் கூட விலகி நமக்கு அவர் போல ஒரு நல்ல குணம் வரணுமே என்று ஒரு ஏக்கம் வருமா. அதனால்தான் நல்லோர்களோடு இணைந்து நாம் நடக்கின்ற பொழுது அந்த நல்லோர்களுடைய குணசீலத்தினால் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் நீங்குமா. காரணம், நாம் யாரோடு கூடியிருக்கிறோம்? நல்லோரோடு. அதுபோல் இறைவனுடைய அந்த குணத்தை நாம் மெச்சுகின்ற பொழுது நமக்குள்ள இருக்கிற கூட கேடுகள் நீங்கி நம்முடைய குணமும் ஏற்றத்தை பெறும். அதான் கோதாட்டும். குணக்குற்றத்தை நீக்கும் என்றால் அந்த அளவுக்கு குணம் உடையவனாக இருக்கிறான். ஆக குணக்குற்றத்தை நீக்கி நமக்கு நற்குணங்களை கொடுத்து நம்மை ஆண்டு கொண்ட அந்த சீலமும் அவனுடைய குணத்தையும் பாடணும். இவற்றை பாடி இவை உள்ள அந்த கோலமும் சீலமும் உள்ள அந்த இறைவனாகிய அந்த ஈசனை சிவனே சிவனே என்று ஓலமிடினும். ஓலம் என்றால் உரத்து ஓலமிட்டு கதறினாலும் சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய்கான். அந்த குறிப்பை உணர்ந்து கொண்டாயா இல்லையா நீ என்று இங்கு கேட்கின்றார்கள். ஏலம் குழலி பரிசு. பரிசு என்றால் தன்னை. ஏலக்குழலி என்றால் நல்ல மனமனன்னு மணக்கின்ற கூந்தலை உடையவளே. அந்த மனம் இயற்கையான மனம் கிடையாது. ஏலம் அந்த சாந்து பூசியதனால் மணக்கின்ற கூந்தலை உடையவளாக இருக்கின்றவளே, இதுதான் உன் தன்மையா என்று இந்த அடியார் கூட்டம் உறங்குகின்றவளை பார்த்து கேட்டதாக இந்த பாடல் என்பது அமைகிறது. என்றால் அவள் அவ்வாறானவள் கிடையாது. இடித்துரைத்தல் என்பது அவர்களை விழிப்புறச் செய்வது போல. உன் குணத்திற்கு மாறாக நீ இருக்கிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இடித்துரைக்கின்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம். நீ வீரனா நீ என்று சொல்லுகின்ற பொழுது வீர புருஷனை பார்த்து நீ வீரனாய் நீ என்று கேட்கின்ற பொழுது அவனுடைய வீரத்தன்மை வெளிப்பட்டு தொடங்கும். அதுபோல் ஏலக்குழலி பரிசு இதுதான் உன் தன்மையா என்று சொல்லுகின்ற பொழுது அவள் இனிக்க பேசினாள் அல்லவா. யாரை பற்றி? அந்த ஈசனை பற்றி. அந்த குண ஏற்றம் வெளிப்பட்டு குண ஏற்றம் வெளிப்படுகின்ற பொழுதுதான் அடியார்கள், அன்பர்கள், இறைவனிடத்தில் அன்பு கொண்ட அந்த குணம் இருக்கே, அந்த குணத்தை இடித்துரைக்கின்ற பொழுது அவள் உள்ளிருக்கின்ற அந்த அன்பர்களுக்குரிய குணம் ஏற்றத்தை அடைகின்ற பொழுது அவர்கள் அடியார்கள் ஆகின்றார்கள். மயக்கம் நீங்கி. அதான் முதல் வரியிலே பார்த்தோம் இல்லையா, மயக்க உணர்வினாலோ அல்லது பன்முகமாக மனசு வெளியே செல்வதனாலேயோ இறைவனை காண முடியாது. இறைவனை காண வேண்டும் என்றால் குண ஏற்றம் வேண்டும். அந்த குண ஏற்றத்திற்காக இடித்து உரைக்கின்ற பொழுது அந்த குண ஏற்றத்தை அவள் பெறுகின்ற பொழுது அவள் ஈசனினுடைய அன்பர்கள் ஆகின்றார்கள். ஆகின்ற பொழுதுதான் அந்த ஈசனை அவர்களால் காண முடியும் என்பது இதற்குள் இருக்கிற நுட்ப பொருள். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.